பரவி கிடக்கும் பறவைகள் போல் கால பெருவெளியில் நீட்சியில் வாழ்க்கை தன் அடியாளத்தில் பல்லாயிரம் அனுபவங்களை தேக்கி வைத்திருக்கிறது. கணுக்கள் தோறும் கரும்பு இனிப்பை இருத்தி வைத்திருப்பது போல தன் நாடி நரம்புகள் தோறும் கண்ணதாசனை அவரது கவிதை வரிகளை சுமந்து வருபவர் நம் நடுவர் கே.ஜி. ராஜேந்திர பாபு அவர்கள். இப்போது அவர் மேடைக்கு வருகிறார். கவியரசின் கடந்த கால அனுபவத்தை கோர வந்திருக்கும் நிகழ்கால ஞான ஆசிரியன் இவர். கண்ணதாசன் பாடல்களில் அவருக்கு புகழை சேர்த்தது காதல் பாடல்களே என்ற அணியில் உண்மையான அறிவை திருப்தி செய்யும் ஞானத்தை தேடவும் முனைவர் அமிர்தலிங்கம் அப்படி மேடிக்குவாங்க. ஞானத்தை தேடவும் ஞானத்தை வெளிப்படுத்தவும் வயதோ அந்தஸ்தோ தடையாய் இருப்பதில்லை. அது மனிதனுக்கான சுதர்மம். அதற்கு இவரே சாட்சியாகும். வாசிக்காத வீணை உரைக்குள் இருந்து என்ன பயன்? ஓடினால்தான் நதி, வீசினால்தான் காற்று, பாடினால்தான் குயில், பாடுபட்டால்தான் மனிதன். இந்த வயதிலும் தமிழுக்காக உழைத்து வரும் அமிர்தலிங்கம் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றனர். முனைவர் அதே காதல் பாடல்களை குறித்து பேச வந்திருக்கும் முனைவர் மணிமேகலை கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருத்தப்படாத நிலம் பயனற்று போகும், தடுக்கப்படாத வெள்ளம் தாளாத துன்பத்தை தரும், கடிவாளம் இல்லாத குதிரை கண்டபடி ஓடும் என மாணவர்களை நெருப்படுத்தும் ஆசிரிய பணியுடன் இவர் வில்லிசை கலைஞர். வில்லிசையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்ற பெருமகள் இவர். இந்த பெருமகளை மேடைக்கு வருமாறு இந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கண்ணீர் பாடல்கள் தான் அவருக்கு புகழை சேர்த்தது என்ற தலைப்பிலே மாவு ஞான வடிவேல் அவர்கள். அடக்கம் என்ற வேரிலிருந்து தான் எல்லா நல்ல பண்புகளும் கிளை பரப்புகின்றன. அடக்கும் கொழுவிருக்கும் மனிதரில் தான் ஆண்டவன் குடியிருப்பான் என்பார்கள். முற்றிய கதிர்கள் மட்டுமே தலை நோக்கி தலை தாழ்த்தும். முதிர்ச்சியும் பக்குவம் அடைந்த மனமே அடக்கத்துடன் பணிந்து நடந்து முனைந்து முன்னேறி உச்சத்தை தொடும். கவிஞர் மாவு ஞான வடிவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு மற்ற நிறைய நேரம் ஆயிடும். அதெல்லாம் சொல்லிட்டு நேரம் ஆகும். ஏன்னா இப்பவே நேரம் ஆயிடுச்சு. அஞ்சரைக்கெல்லாம் அவங்களுக்கு பட்டிமன்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். இது 6 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கோச்சிக்காதீங்க. அவரை பத்தி ஒவ்வொருத்தருமே ஒரு இதுல அவங்க ஒரு பெரிய ஆளுமையோடு இல்லை. எல்லாத்திலுமே இருக்கிறாங்க. ஒருத்தர் பாட சொன்னா பாடுவாரு, நடிக்க சொன்னா நடிப்பாரு, கதையை சொன்னா எழுதுவாரு, கவிதை சொன்னா சொல்லுவாரு. சிறப்பதிகாரம் கண்ணதாசனை பற்றி மட்டும் அவரு பாடுவாருன்னு நடுவார். சிறப்பதிகாரத்துல எடுத்தா எந்த இடத்துல போய் கேட்டாலும் எந்த வரிகளோட சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு ஆளுமை இருக்கு. இவ்வளவுதான் நான் சொல்லியிருந்தேன்னா இன்னும் நேரம் போயினே இருக்கோம். அதனாலதான் அதெல்லாம் நான் சொல்ல. நாங்க அடக்கி வாசிக்கிறோம். ஆனாலும் அவங்க பெருமை இருக்கதான் செய்யும். லதா ரவிச்சந்திரன் கண்ணீர் பாடல்களே என்ற அணியில் பாட கொண்டிருக்கிறார். லட்சியத்திற்கான இலக்கை தெளிவாக தீர்மானித்து அதை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்தினால் வெற்றிக்கான மூலக்கூறுகள் தாமே நம்மை தேடி வரும். ஒரே எண்ணத்தில் முனைந்து செயல்பட்டால் யாருக்கும் எந்த சாதனையும் எளிதில் நம்மை வந்து சேர்ந்திடும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு சொந்தக்காரர் இவர். தான் ஒரு ஆசிரியராயிருந்தும் தன் தந்தையே இவருக்கு குருவாக அமைந்ததால் பரிசையும் பாராட்டுகளையும் அவ்வப்போது அரங்கங்களில் பெற்று வரும் பெருமாட்டி இவர். அவரை வணங்கி வரவேற்கிறேன். கருத்து பாடலை என்ற அணியில் இருவர் வந்திருக்கிறார்கள். கூமாப்பா கபிலன் அவர்கள். எந்த பெருமையும் இல்லாத அற்ப மனிதர்கள்
தங்களை அறிவு சுடராக எண்ணி ஆணவத்துள் அமிழ்ந்து கிடக்க எல்லா பெருமையும் கொண்ட பேராற்றல் மிக்க கூமாப்பா கபிலன் அவர்கள் தங்களை ஏதும் அறியாத சிறியோராகவே சிந்தித்து படிந்து வாழ்வதுதான் குணங்களிலே சிறந்த குணம். இவருடைய தந்தை திரைத்துறையை ஆண்டார், இவர் இலக்கிய துறையை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். கூமா பாலசுப்ரமணியம் என்ற திரைப்பட பாடலாசிரியர், அமுதே பொழியும் நிலவே, சிங்கார வேலனை தேவா, கட்டபொம்மனு எல்லா பாடலுமே அவர் எழுதிய பாடல்கள் தான். அப்போ ஒவ்வொரு பாடலுமே அற்புதமான பாடல். அதே போல் தந்தையின் படியிலே சென்று கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் சிறந்த கவிஞர், அற்புதமான கவிதை வாசிப்பவர், எழுதுபவர். சுபா அருணாச்சலம் அதே அணியில் கருத்து பாடல்களை குறித்து பேச வந்திருக்கும் சுபா அருணாச்சலம் ஒளியை வேண்டி மனத்துடன் சிறு கமுக்கு போட்டியிடுகிறது. அதுதான் வாழ்க்கைக்கான போர். முட்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் முயற்சி என எத்தனை இடர் வந்தாலும் அதனுடன் முட்டி மோதி முன்னேறி வரும் முனைப்புக்கு சொந்தக்காரர் இவர். அவரை வணங்கி அரங்கேற்கிறேன். சிறந்த தொகுப்புரையாளர், பல்வேறு 100க்கு 200, 300, 400 என்று சொல்வார்கள். அத்தகைய தொகுப்புரையாளராக இருந்து பணி செய்தவர். அற்புதமாக பேசுவார், ஒரு அழகான சொல்லாடல் இருக்கும் அவருடைய பேச்சிலே. என்ற அளவிலே நான் இவர்களை அறிமுகம் செய்து என்னுடைய அறிமுகத்தை நிறைவு செய்து ஐயா அவர்களிடம் அரங்கை ஒப்படைக்கின்றேன். இனி நடுவர் வசம் அரங்கம். கவிதை சிறகுகள் சார்பாக கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குதுல்ல? வாணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெறுகின்ற கவியரசு கண்ணதாசன் 98 வயது நிறைவுற்று 99வது வயது தொடங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற பட்டு ராச பாரதி அவரை நான் பாட்டு ராச பாரதி என்றுதான் சொல்கிறேன். வேறென்று சொன்னால் அவர் இதுவரையில் பேசிய பேச்சு கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் பாடிய வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ற பாடலை இதுவரை நான் மறக்கவே இல்லை. அவ்வளவு அற்புதமா பாடுவார். அப்படிப்பட்ட பட்டுராச பாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் மிக பெருந்தன்மையோடு சொன்ன மாதிரி இதை கவிதை சிறகுகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த பள்ளியின் தாளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி 6:30 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறது என்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதிலும் கண்ணதாசன் நிகழ்ச்சி காலதாமதமாக ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அதில் ஆச்சரியமே இல்லை. மலேசியாவுக்கு கண்ணதாசன் சென்ற பொழுது அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச அழைத்தார்கள். 1 மணி நேரம் காலதாமதமாக வந்த கவிஞர் சொன்னார், உலகத்திலே சில மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம், சமண மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் என்று சில மதங்கள் இருக்கின்றன. எனக்கும் ஓர் மதம் உண்டு. எதற்கும் சம்மதம் தருவது, சம்மதம் தந்த பின் தாமதம் செய்வது. ஆகவே இப்படிப்பட்ட கவிஞருடைய நிகழ்ச்சியை காலதாமதமாக ஆரம்பிக்கிறோம் என்பது இயல்பானது. அருமையாக பாடினார்கள் நம்முடைய தமிழ் ஈழன் அவர்கள், குடியாத்தம் கும்மணன் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம், இங்கே பாடல்களை எல்லாம் வழங்கியிருந்தார். கண்ணதாசனுடைய ஒரு பாடை கூட அவர் அழகா சொன்னார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்று. பஞ்சருணாச்சலம் என்ற ஒரு கவிஞரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுவதற்கு கண்ணதாசன் கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால்
அவருடைய உதவியாளர் பஞ்சரணாச்சாரத்தை கூப்பிட்டு பாடல் எழுத சொன்னார்கள். மணமகளே மணமகளே வா வா என்று எழுதி, வாராயன் தோழி வாராயோ என்ற அடுத்த பாட்டாக எல்லா திருமண மேடைகளிலும் பாடப்பட்ட பாடல் மணமகளே வா என்ற பாட்டு. அவர் தான் அன்னைக்கிளி படம் எடுத்தார். அவருடைய பேரன்தான் இறந்து போனான். அப்போதுதான் அந்த பாடல் எழுதுவார். தாத்தா என்றென்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து போய்விட்டானின் அழுவார். அது ரொம்ப உருக்கமான பாட்டு. அந்த பாட்டை எல்லாம் நீங்க அழகாக எடுத்து சொன்னார். குடியாத்தம் குமணன் அவர்கள் கூட மகாதேவி திரைப்படத்திலே இருந்து ஒரு பாடலை எடுத்து சொன்னார். அந்த காட்சிக்கு பாட்டு எழுதுகின்ற பொழுது கண்ணதாசன் யோசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய உதவியாளர் ஒருவரை கூப்பிட்டு, என்னப்பா இந்த மகாபாரதத்துல அபிமன்யு கதை ஒண்ணு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொண்டா அப்படின்னா. சில நேரம் அப்படி பண்ணுவார். கண்ணதாசனுக்கு பல்லவி வரவில்லை என்று சொன்னால் யோசித்துக் கொண்டே இருப்பார். இது முன்ன இன்னொரு இடையில ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு படத்துக்கு படித்தால் மட்டும் போதும், படத்துக்கு பாட்டு எழுதணும், பல்லவியே வரல. அவர் என்ன பண்ணாரு, என்னப்பா ராஜராஜ ஒரு புத்தகம் எழுதினார்ல, என்ன புத்தகம்னாரு. அது கண்ணன் காட்டிய வழியா, அது போரும்பா. அண்ணன் காட்டிய வழியம்மா, அது அன்பால் கிடைத்த படியம்மான்னு எழுதினார். இப்படி பட்டு பட்டுன்னு வாங்குவார் கவியரசு கண்ணதாசன். அது மாதிரி அந்த அபிமன்யுடைய பாட்டை வாங்கி, மானம் ஒன்றே பெரிதனம் கொண்டு வாங்கிடும் நமது சமுதாயம் என்ற பாட்டை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இப்படி ஏராளமான சிறப்புகள் கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. அவர் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்ல, தமிழில் குறிப்பிட்ட மாதிரி கவிதை தொகுதிகள் எழுதியவர். 7 கவிதை தொகுதிகள் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். 15 நாவல்களை எழுதியவர் கண்ணதாசன். 15 நாவல்கள். அதுலதான் ஒரு நாவல் சேரமாந்தேவி சாகித்ய அகாதமி பரிசு வாங்கிய நாவல். அங்கே இருக்கண்ணி தீவு, சேரமான் தேவி, வேளங்குடி திருவிழா, அதைவிட ரகசியம் என்று ஒரு 15 நாவல்களை எழுதியவர் கண்ணதாசன். கிட்டத்தட்ட 14 சிறுகதை புத்தகங்களை எழுதியவர் கண்ணதாசன். நிசா, சிகப்புகள் மூக்குத்தி, ரத்த புஷ்பங்கள் என்று 14 நாவல்கள் சிறுகதைகள் எழுதியவர் கண்ணதாசன். 3 சுயசரிதை எழுதியிருக்கிறார். வனவாசம், மனவாசம், ஏன் வசந்த காலங்கள் என்று 3 சுயசரிதை நூல்களை எழுதியிருக்கிறார். 3 நாடக நூல்களை எழுதியிருக்கிறார். ராஜதண்டனை என்று ஒரு அம்பிகாவதி அமராவதியை வைத்து ஒரு அற்புதமான நாடக நூலை எழுதியிருக்கின்றார். சிவகங்கை சீமை என்ற நாடகத்தை எழுதியிருக்கின்றார். அனார்கலி என்கின்ற ஒரு நாடகத்தை இவர் எழுதியிருக்கின்றார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட கட்டுரை நூல்கள் எழுதியிருக்கின்றார். என்ன புஷ்பமாளிகா, ராகமாளிகா, ஞானமாளிகா, எண்ணங்கள் 1000 என்று கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்கின்றார். பொன்மழை எழுதியிருக்கின்றார். ஆனந்த ரகசியம் என்று எழுதியிருக்கின்றார். பல விஷயங்களை அவர் வடமொழியிலே இருந்து மொழிபெயர்த்து கொடுத்திருக்கின்றார். இப்படியெல்லாம் செய்தது மட்டுமல்ல நண்பர்களே, பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அவர் நடத்திய பத்திரிகையிலே புகழ்பெற்ற பத்திரிகை தென்றல். முதலிலே திருமகள் என்ற பத்திரிகையிலே பணியாற்றிருக்கிறார். பூமாப்பானுடைய அப்பா அவர் கூட அந்த பத்திரிகையிலே பணியாற்றியவர் தான். பிறகு தாய் வீடு என்ற பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். தென்றல் என்பது சொந்தமாக நடத்திய பத்திரிகை 7. அதிலேதான் வெண்பா போட்டி வைத்து பல பேரை கவிஞராக்கி இருக்கிறார். பல பேர் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர்கள். அவர்களையெல்லாம் அவர் மிகப்பெரிய வெண்பா எழுத்தாளர்களாக மாற்றி கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் என்ற ஒரு ஏடு நடத்தினார். 1967-8 அவர் தொடங்கிய ஏடு கண்ணதாசன் என்ற ஏடு. எந்த இலக்கிய ஏடாவது 1,00,000 காப்பி விட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த ஒரு ஏடாவது 1,00,000 காப்பி விட்டு பார்த்திருக்கிறீர்களா? கண்ணதாசன் விட்டது. இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். 37 வயதுதான், 37 ஆண்டு காலம்தான். 1944ஆம் ஆண்டு எழுத வருகிறார். அவர் பிறந்தது 1927. அடுத்த ஆண்டு நூற்றாண்டின் தொடக்கம்.
அந்த 27 பிறந்தவர் 44ஆம் ஆண்டு எழுத ஆரம்பிக்கிறார். 17 வயதில் எழுத ஆரம்பிக்கிறார். 54 வயதில் இறந்து போய்விடுகிறார். இறந்த ஆண்டு 1981. 13/10/1981 அமெரிக்காவிலே பிறந்து இங்கே கொண்டு வரப்படுகிறது மக்கள் திலகம். அப்பொழுது முதல்வராக இருந்த பொன்மனச்செம்மல் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார். ஆக 37 ஆண்டு காலமாக எழுதிய ஒரு கவிஞர் இத்தனை நூல்களை 15 நாவல்களை எழுதியிருக்கிறார், 14 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார், 3 வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார், நாடகங்களை எழுதியிருக்கிறார், நாடகங்களை நடத்தி இருக்கிறார், 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றார், 30 உரைநடை நூல்களை எழுதியிருக்கின்றார், ஆயிரக்கணக்கான அரசியல் மேடைகளிலே பேசியிருக்கிறார், ஆயிரக்கணக்கான கல்லூரி மேடைகளிலே பேசியிருக்கிறார் என்பது ஒரு சாதாரண விஷயமா? வேறு யாராவது ஒரு கவிஞரை இப்படி சொல்லுங்கள். இவ்வளவு வேலைகளையும் செய்த ஒரு கவிஞர், பத்திரிகைகளை நடத்தியவர், படங்களை தயாரித்தவர். இவர் சொன்னார் பாருங்க, ராணி சம்யுக்தா வசனங்கள் எழுதியவர். அவர் எழுதி எவ்வளவு வசனங்கள் எழுதினாலே படங்கள் புகழ்பெற்றன. இல்லற ஜோதிக்கு எழுதிய ஒரு வசனம் புகழ்பெற்ற வசனம், நாடோடி மன்னனுக்கு எழுதிய வசனம் புகழ்பெற்ற வசனம், மகாதேவிக்கு எழுதிய வசனம் மறக்க முடியுமா? அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி என்ற வரி யாராவது மறக்க முடியுமா? மறக்க முடியாத வரிகளை வசனங்களாக கொடுத்த பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. இவர் சொன்னாரே, ராணி சம்யுக்தா திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரு வசனம் எழுதினார் கண்ணதாசன். ஒரு சின்ன வார்த்தையை வைத்து சிலேடியாக விளையாடி இருப்பார். ராணி சம்யுக்தாவும் பிருத்திவிராஜனும் பேசிக் கொண்டிருக்கிறார். பிருத்திவிராஜ் போர்க்களத்துக்கு போகின்றார். அப்பொழுது சம்யுக்தாவை பார்த்து சம்யுக்தா பிருத்திவிராஜை பார்த்து சொல்கின்றாள், நீங்கள் வருகின்ற நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். கணவன் போர்க்களத்துக்கு போனால் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் வருகின்ற நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன், கவுண்டிங் த டேஸ். பிருத்திவிராஜ சொல்கிறார், போர்க்களத்திலும் உன்னை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன், உன்னை நான் நினைத்துக் கொண்டேதான் இருப்பேன். இப்படி ஒரு எண்ணி என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து சிலேடையாக விளையாடிய பெருமை கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. இப்படி ஏராளமான வசனங்களை தமிழுக்கு கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். படங்களை தயாரித்தவர் கவியரசு கண்ணதாசன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களிடத்திலே அவரை கொண்டு போய் சேர்த்தது எது என்று சொன்னால் திரைப்பட பாடல்கள். இந்த திரைப்பட பாடல்கள் தான் மக்களிடத்திலே போய் சேர்த்தது. அதனால்தான் 80 வயது பெருமாட்டி கூட இங்கே வந்து கண்ணதாசனை பற்றி பாடியிருக்கிறார். அந்த அம்மா கூட வந்து பாடியிருக்கிறார். கவியரங்கத்திற்கு தலைமையேற்ற அம்மையார் அழகாக குறிப்பிட்டார்கள், என் வாழ்த்துவதற்கு வயதில்லை, புகழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டார். நல்ல வார்த்தை. பல பேர் நாம சொல்றோம் வாழ்த்துறதுக்கு வயதில்லை. எம் ஆர் ராதா ஒரு கருத்து சொன்னார். எம் ஆர் ராதானா எப்படி பேசுவாங்க தெரியும். வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைங்கிறார். திட்டுற போது மட்டும் வயசு வித்தியாசம் பார்க்காம திட்டியடா. வயசை பார்க்கறியா? நீ பார்க்கறது இல்லை. ஆனா வாழ்த்துறதுக்கு மட்டும் வயசு இல்லைங்கிற. எப்படி அம்மையார் ரொம்ப அழகாக சொன்னார்கள், வாழ்த்துவதற்கு வயதில்லை, புகழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் என்று. புகழத் தகுந்த கவிஞர். ஏனென்றால் மக்களுடைய மனங்களிலே ஊறி போன ஒரு கவிஞர் கண்ணதாசன். மக்களுடைய மனங்களிலே ஊறி போனோம். பாவரிசை பாடல்களும் தாவரிசை பாடல்களும் வந்த பொழுதே கண்ணதாசனை தன்னுடைய கவிஞனாக மக்கள் ஏற்றுக்கொண்டார். கதாநாயகர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கவியரசு கண்ணதாசனுக்கு இருந்தது. புகழ்பெற்ற கதாநாயகர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு கண்ணதாசனுக்கு பெருமை இருந்தது. கண்ணதாசனுடைய வீட்டு வாசல்களிலே கார்கள் நிற்கும். எந்த காரிலே அவர் எழுதுகின்றார் அந்த பட கம்பெனிக்கு அன்றைக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாட்டு எழுதிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. அவன் எதை எழுதவில்லை, எல்லாவற்றையும் எழுதி போட்டு விட்டார். எழுதுவதற்கு இடமில்லாமல் தான் இருக்கின்றது. சுரதாவர்கள் தான் ரொம்ப அழகாக சொன்னார். கண்ணதாசனுக்கே பிடிக்காத ஒரு பாட்டு இளந்தமிழ பாட்டு. கண்ணதாசனுக்கே பிடிக்காத அந்த பாட்டு. ஆனால் சுரதா சொன்னா அவர் ஒரு கவிஞர், அற்புதமான கவிஞர். சொன்னார்,
தமிழிலே எல்லா பழங்களுக்கும் பாட்டு உண்டு, இளந்தம்பழத்துக்கு மட்டும்தான் பாட்டில்லை, அது கண்ணதாசன் எழுதிவிட்டான் சொன்னார். இப்படி பல பேராலும் பாராட்டம். கண்ணதாசன் பெற்ற பாராட்டுக்கெல்லாம் சாதாரண கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறோமே, அது மாதிரி கண்ணதாசன் வாங்கிய விமர்சனம் மாதிரி யாரும் எந்த கவிஞனும் விமர்சனம் வாங்கவில்லை. அவ்வளவு திட்டுக்கள் வாங்கியவன் கண்ணதாசன். அன்றைய காலம் மேடையன் அரசியல் இருந்திருக்கார். அரசியல் இருந்த காரணத்தினாலே அவ்வளவு தூரம் அவரை வசைப்பாடினார்கள். கவலையே படாது, எந்த விமர்சனங்களை பற்றியும் கவலையே படாத ஒரு கவிஞன் உண்டு என்று சொன்னால் அது கவியரசு கண்ணதாசன். அதிலும் இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு என்ற பாடலை வைத்துக் கொண்டு குடிகார கவிஞன் என்று அவனை எவ்வளவோ விமர்சனம் பண்ணி பார்த்தார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நண்பர்களே, 2 பேரை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள், இந்த சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்று கவியரசு கண்ணதாசன், இன்னொருவர் பெரியார். இப்படி 2 பேரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீ நான் குடியரசன் சொல்றேன், எப்படின்னா சொல்லு, அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை அவருடைய பாட்டு. நமக்கும் கண்ணதாசனுக்கும் என்ன உறவு? சொந்தமா எந்த உறவும் கிடையாது. பாட்டுதான் உறவு, கவிதைதான் உறவு. அப்படிப்பட்ட கண்ணதாசனுடைய பாடல்களை 3ஆக பிரித்து காதல் பாடலே என்று அமிர்தம், காதல் பாடுறதுக்கு அமிர்தம் பொருத்தமான ஒரு தான் இல்லையா? இந்த மணிமேகலையை பாத்தீங்கன்னா, மணிமேகலைன்னு ஒரு காவியம் இருக்கு. அதுல மணிமேகலை என்கின்ற பெண் அமுத சுரபியை கையில ஏற்றி கொண்டிருப்பார். எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இவர் அமிர்தம், அந்தமா மணிமேகலை. ஞானம், ஞானம் எப்பங்க வரும்? அழுது தீத்தா ஞானம் வந்துடும். அழுது தீர்த்தம்னா ஞானம் வந்துடும். ஞான வடிவேல் அவர்கள் கண்ணீரேன் பாடுறார். அந்த தொடர்ந்து பேசுவதற்கு லதா ரவிச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த கபிலன் ஒரு கவிஞர் சங்க இலக்கியத்துல உண்டுங்க. 100 ரொம்ப குறிஞ்சி பாட்டு பாடுவது என்றால் அது கபிலம் தான் பாட வேண்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கருத்தான பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னால் இந்த கபிலம் தான் வர வேண்டும் என்று இந்த கபிலன் அவர்களை கருத்து பாடல்களே என்று இங்கே பேச இருக்கின்றார். அவரை தொடர்ந்து அம்மையார் சுப அருணாச்சலம் அவர்கள் இங்கே பாட இருக்கின்றார்கள். பேரிலேயே சுபம் இருக்கிறது. ரொம்ப அருமையான இந்த அமைப்பு. இவர்கள் 6 பேரும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்வார்கள். அதன் பிறகு நான் என்னுடைய கருத்தை இங்கே உங்கள் மத்தியிலே தீர்ப்பாக சொல்ல இருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி என்று சொல்லி முதலில் காதலே என்று பேசுவதற்கு அமிர்தலிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். நீங்கள் இருந்து கேட்டு விருந்து சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவரை அழைக்கின்றேன்.